சினிமா நடிகைகளோட கெரியர் க்ரோத் ட்ரெண்டை 4 வகையாக பிரிக்கலாம். ஹிட் ஆகாமல் அப்படியே காணாமல் போகிறவங்க, அதுவுமே இந்த சினிமாவோட கலாச்சாரமோ சூழலோ பெரிய ஹிட் ஆகி ஒரு நல்ல ட்ராவல். இந்த சினிமா நடிகைகளோட கெரியர் க்ரோத் ட்ரெண்டை 4 வகையாக பிரிக்கலாம். நம்பர் 1, அறிமுகமாகி ஹிட் ஆகாமல் அப்படியே காணாமல் போகிறவங்க. நம்பர் 2, அறிமுகமாகி பெரிய ஹிட் ஆகி ஆனாலுமே இந்த சினிமாவோட கலாச்சாரமோ சூழலோ அணுகுமுறையோ பிடிக்காமல் அப்படியே அப்ரப்டாக காணாமல் போகிறவங்க, அதை விட்டுட்டு போகிறவங்க. நம்பர் 3, அறிமுகமாகி பெரிய ஹிட் ஆகி ஒரு நல்ல ட்ராவல், அவங்களோட பீக் டைமை தொட்டு அந்த பீக் டைமில் ட்ராவல் பண்ணி அவங்க பீக் டைம் முடிஞ்சு, அதாவது அவங்க டைம் முடிஞ்சு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகுதில்ல, அந்த டைமில் இண்டஸ்ட்ரி விட்டு அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகிட்டு வேறு உலகத்துக்குள்ளே போகிறவங்க. 4வது, அறிமுகமாகி பெரிய ஹிட் ஆகி பீக் தொட்டு அந்த பீக் டைமில் ட்ராவல் பண்ணி அவங்களுடைய பீக் டைம் ஃபேட் ஆகி, அதாவது அந்த டைம் முடிஞ்சிருச்சு இல்லை, அப்போ மார்க்கெட்லாம் டவுன் ஆகும் போதும் அதை ஏற்றுக்காமல் அந்த சினிமா விட்டு விலகி போகாமல் சினிமாவோட சம்மந்தப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, இருந்தாலும் நம்ம சினிமாவோட சம்மந்தப்பட்டு இருக்கணும்னா இவங்க எடுக்கிற முடிவு தான் வந்து ப்ரொடக்ஷன், சினிமா ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு முடிவை தான் இவங்க மறைந்த நடிகை சில்க் ஸ்மிதா எடுத்திருந்தாங்க. ஸோ அதனுடைய வெவ்வேறு விளைவுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த முடிவை நிறைய பேர் எடுக்கும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தா, இது எப்பவுமே ஒரு பணம் போட்டு ஒரு வேலையை செய்யும்போதில் ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது. இந்த ரிஸ்க் எல்லாமே ஆல்ரெடி இவங்க ஒரு பீக் டைமில் ட்ராவல் பண்ணதுனால இவங்களோட கலெக்ஷன்ஸ், அதாவது இவங்களோட வெல்த் அப்படின்றது ரொம்ப ஒரு ஹியூஜாக இருக்கும். ஸோ இந்த வெல்த் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டோ இல்லை ஒரு சினிமா எடுக்கணும்னு இறங்கும்போது, இதோ பரபரப்பாக கொண்டாடப்பட்டாலும் சினிமான்றது ஒரு அன்ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி. ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதுன்றது ஒரு ப்ரொடியூசராக, ஒரு ஃபினான்ஷியராக அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த முடிவு எடுக்கும்போது அது பல நேரத்தில் விபரீதமாக போயிடும். ஸோ இந்த சில்க் ஸ்மிதா அப்படின்ற ஒரு நடிகைக்கிட்டேருந்து இது ஒரு பாடமாக கூட மற்றவங்களாம் கற்றுக்கலாம். சும்மா இருக்கிறவங்களே வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கும்போது கூடவே ஒரு டைரக்டரை வச்சுருந்தா வேறு வழியே இல்லை. இந்த ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம சினிமாலேயே ட்ராவல் பண்ணணும், இல்லை சினிமாவில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஏர்ஜ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது பல விபரீதமான விஷயங்களுக்கு கொண்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றமும் ஒரு தாட்டும் இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன கருத்தை உங்கள்கிட்ட பகிரணும் அப்படின்னு நினச்சோம். நன்றி, வணக்கம்.